வணக்கம் சொந்தங்களே, நாம் இப்போ காரக்குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். குழம்புக்கு 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறோம். இப்போ அந்த 2 வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்புக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி, ஒரு 5 பழம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 5-6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கலப்பு காய்க்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போட்டு கூட உப்பு போட்டு கூட வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். வதக்கிட்டு நல்லா குழைய வதங்கினதும் காய்கறி வச்சுருக்குறோம் இல்லையா, நான் ஒரு 5-6 கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். அதை நறுக்கி வெங்காயம் தக்காளி கூட போட்டு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு இருக்குது, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய், வேறு எந்த காய் இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்தெந்த காய் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைன்றது நல்ல காம்பினேஷன். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா ஒரு கிளறு விட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு எப்படி சாப்பிடுவீங்கன்னு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி உப்பு தூள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதித்த பிறகு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை நிறுத்தி